எல்லாரும் போலயும் நாமளும் சாதாரணமா இருந்துடணும் எப்பயுமே. ஆமா, இப்பயும் சாதாரணமா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்ப சரி, ஒரு 7 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா வந்து அப்ப நமக்கு அந்த ஒரு ஸ்பார்க் இல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது. சரி, அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு எங்கேருந்து அந்த ஒரு இது தோணுச்சுன்னா எனக்கு தெரியாது. டக்குன்னு ஒரு இது நான் சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தேன், அதுமே ரூம்ல ஊர்ல தூங்கிட்டு இருந்தேன். ஒரு ராத்திரி 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அன்றைக்கி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சரி ஓகே அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போதைக்கு நான் யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. ஃபுட் பிளாகுன்னு ஒரு தனி சேனல், ட்ராவலுக்குன்னு ஒரு தனி சேனல், இந்த மாதிரி நிறைய சேனல் வந்துருச்சு. இப்போ இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சேனலில் வந்துட்டு அது இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்டே இல்லை, நம்ம சேனல் ஒருத்தவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை நான் கேட்குறேன். இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளைண்டாக ஆரம்பிக்கும் போது தானே அதுக்கப்புறம் மட்டும் தானே தெரியும் ஒரு பிளைண்டாக நம்ம ஆரம்பிப்போன்றேன் நான். புரியுது. சரி, இப்போ அதோட கண்டென்ட் என்ன? அதான் மெயின். என்ன இங்கே மெயினே நோ கண்டென்ட் தான் மெயினே. இங்கே நோ கண்டென்ட்னா ஏன் நம்ம வீடியோவை பார்க்க போகிறாங்க? எனக்கு அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன்டா, என்ன கண்டென்ட் போடலாம், என்ன கண்டென்ட்டே இல்லாம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு. சரி, லைஃப்ல நடக்கிற ஃபன் பேஸ்ட் கண்டென்ட் அதெல்லாம் பேசி தான் ஒரு vlog-ஆ நம்ம ஒரு வீடியோவா போட போறது. vlog கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபன் பேஸ்டுக்காக தான் வந்துட்டு இப்போ நம்ம பண்றோம். அதை மெயினா நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால வந்துட்டு இதுல வந்து நாங்கள் மூவிஸை பத்தியும் பேசுவோம். மூவிஸ்னா புது மூவிஸ் கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்த மூவிஸ்ல வந்துட்டு நமக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நமக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த மாதிரி சில கண்டென்ட்லாம் கூட ஆட் பண்ணுவோம். இது ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்கல இந்த படம், எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, அண்டர்ரேட்டடா ஏன் இந்த மூவி ஆச்சு, இதுல எங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, இப்படின்ற விஷயத்தை பத்தி நாங்கள் சொல்ல ஒரு கண்டென்ட்டா போடுவோம். சரி, வந்து இன்ட்ரோ வீடியோ தான். நீங்க பேரை சொல்லி உங்களை நீங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. எப்படின்னா கீழே வந்து அந்த இதுல போட்டுற பேர் இருந்தாலும் நீங்க ஒரு உங்க வாயில சொல்லிட்டீங்கன்னா வாயாலே என் பேரடா எப்படி சொல்லுவேன்? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இல்ல, எனக்கு சத்தியமா புரியும். உன் பேரை நீ தான் சொல்லணும். இப்ப நானா சொல்லுவேன், நான் என் பேரை சொல்லு, நீ உன் பேரை சொல்லு. இப்ப நீ முதல்ல நீ சொல்லு, வெக்கப்படாம உங்க பேரை வெக்கமா இருக்கு. சரி, அப்ப நான் உங்க இவரோட பேர் வந்து ஹாரிஸ் அமீர். அமீர் தான் அகமது தான். ஹாரிஸ் அமீர் இவரோட ஃபுல் பேரு. நீங்க என் பேரு? இவர் பேர் வந்து தீபக் குமார். ஓகே. நம்ம சேனலோட நேம் என்ன அதை சொல்லிருங்க. நிறைய போச்சு, இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு வச்சிருக்க நேம் வந்து நிலா பிஸ்கெட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இன்னுமே வந்து மெயில் கிரியேட் பண்ணல, எதுவும் ஓப்பன் பண்ணல. இந்த சேனல் நேம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மாறிடுச்சுட்டா வந்து அன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போது கீழே என்ன நேம் இருக்கோ அதுதான் எங்கள் சேனலோட நேமா இருக்கும். பட் நாங்கள் வச்சது நிலா பிஸ்கெட்ன்ற பேர் தான் வச்சோம். இதுதான் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஆரம்பிக்க போறோம் நம்ம முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிட்டு நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு நண்பர்கிட்ட நம்ம சொன்னோம். ஆனா அவரு தான் நம்ம கிட்ட சொன்னாரு. அவர் வந்து நம்ம ஃபுல்லா நெகட்டிவிட்டிஸ் தான், ஃபுல் நெகட்டிவ் வைப்ஸ் தான் கொடுத்தாரு. அவர் அங்கங்க சின்ன சின்ன பாசிட்டிவ் சொன்னா 90% நெகட்டிவா தான் சொன்னாரு. இது எதுக்கு தேவையில்லாத வேலை, அது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்னா அவன் சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பெருசா நானும் எந்த கண்டென்ட்டும் இன்னும் கொடுக்கல, ஏன்னா இது இன்ட்ரோ வீடியோ தானே. ஜஸ்ட் நம்ம பேரை மட்டும் சொல்லி நம்ம இன்ட்ரோ மட்டும் தான் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். பேச வந்த விஷயம்லாம் நம்ம எழுதி வச்சதான் பேசிட்டோமா. 7 கண்டென்ட். சேனல் நேம் சொல்லிட்டியா? நிலா பிஸ்கெட்னு. நிலா பிஸ்கெட் தான். ஓகே. செல்ஃப் இன்ட்ரோ. செல்ஃப் இன்ட்ரோ ஒன்றும் கிடையாது, பேர் தான் மை செல்ஃப். அதுவும் கூட நீ என் பேர் சொன்னா நான் உன் பேரை சொன்னேன். ஒய் ஸ்டார்டட். இப்போ அடுத்து நாங்கள் வீடியோஸே எப்படி போடலான்னு இருக்கிறோம்னா வந்து இந்த மூவிஸ்லாம் ஒய் தீஸ் மூவிஸ் காட் அண்டர்ரேட்டட், அதாவது இந்த மூவிஸ்லாம் நல்லா நாள் இருந்தது ஏன் வந்து அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 10 மூவிஸ் எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் வந்து எதுவுமே புது மூவிஸை வந்து ரிவ்யூவாக போட மாட்டோம், ஆல்ரெடி வந்த மூவிஸ்ல இருந்து தான் எடுத்து ரிவ்யூஸ் போடுவோம். வந்து அது உங்களுக்கே தெரியாது, திடீர்னு ஒரு வீடியோவில் நடுவில் திடீர்னு தூக்கிட்டு வருவோம். இல்லை, இப்போ இருக்க டைம்ல வந்து நம்ம ஒரு மூவிஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா கண்டிப்பாக நம்ம ட்ரெண்ட் ஆகும். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது தேவையில்லை. நம்ம வந்து நல்லதாவே பேசுவோம், 2 ஆவரலன்றது அப்புறம் ஏதோ நம்ம 4 விஷயம் அந்த படத்துல இருக்கிற விஷயத்த கரெக்டா அவங்களுக்கு வந்து அதை எப்படி சொல்றது, இப்போ வந்து ஓப்பனா அதுல இருக்க ரிவீல் பண்ணாம நம்ம ரிவ்யூ பண்ணாலே அதுல இருக்க விஷயங்களை டைரக்டா ரிவீல் பண்ணாம அதுல என்னென்ன நல்லா இருந்திருக்கு. நான் இப்ப கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிவ்யூனா நீ என்ன நினைக்கிறேன்? மூவி ரிவ்யூ அப்படின்னா வந்து இப்ப நம்ம ஒரு படத்தை போய் பாக்குறோம், அந்த படத்துல வந்து இருக்கிற நல்ல விஷயங்கள், அந்த படத்துல என்னென்ன நல்லதா யூஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி நம்ம வந்துட்டு ஐ மீன் அந்த படத்தை பார்க்க போறவங்க கிட்ட நம்ம டைரக்டா சொல்றது. அப்புறம் அந்த படத்துல இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத இதுவா சீன்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் வந்துட்டு சொல்றது. அது வந்து சொல்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு ஜென்ரலா ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம சொல்றது தான். இப்போ நீங்க இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய படத்தோட FDFSல நீங்க இவ்வளவு பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் அந்த மைக் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நீட்டுவாங்கல்ல, படம் எப்படி இருக்குன்னு சொல்ல. சோ என்ன படம் பார்த்தாலும் அங்க நின்று ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு தான் வருவாரு. பேசிட்டு வந்து யூடியூப்ல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப நம்மளோட நிலைமையே மாறி இல்ல அது என்ன திருப்பினா பேசிட்டு வந்துட்டு இவரோட பேசின இவரோட அந்த ஸ்பீச் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுவாரு. ஆனா ரேரா 1-2 தான் வரும். அது வந்து அதே கட் பண்ணி போட்டுருப்பானுங்க. ஏன்னா வந்து அவன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பான்,
அது வந்து ஒரு 15 செகண்ட் மட்டும் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க நம்ம பேசுறதே நம்ம கட் பண்ணி போடும்போது அவங்க ட்ரெண்டாக. ஆனா எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும்போது லியோ நம்ம FTFS போனோம். அந்த மூவியோட தப்னைல நீங்க வந்தீங்க ஃபேன்ஸ் ரிவ்யூ சொல்லிட்டு தப்னைல நீங்க அதே நிறைய தம்ப்நெயில்ல வராது. வேற லெவல் தலைவா, ஒரு மாசத்துக்கு டிக்கெட் ஃபுல்லு தான் வேற மாதிரி. நம்ம கடந்து வந்த மூவி ரிவ்யூ பாதைகளை பத்தி நான் எப்படி சொல்லுவேன்னா, சொல்லுங்க. ஆக்சுவலா அதிகப்படியா வந்து அடி வாங்காம தப்பிச்சதோட அடி வாங்கினது தான் அதிகம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். புரியுது, பட் அது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தானே அந்த மூவியை. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்க. அதனால வந்து நம்ம படத்துல இப்போதைக்கு நல்ல விஷயங்களை பற்றி சொல்லுவோங்க. அடி வாங்கினதுன்றதை விட அது அந்த ரிவ்யூன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எப்படி பண்றாங்கன்னா அந்த மாதிரி தான் பண்றாங்க. நம்ம அந்த மாதிரி போகலாம். இப்போதான் நான் நிறைய ரிவ்யூஸ்ல நான் பார்க்குறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு அவங்க ஓப்பனா வந்து அந்த படத்தை ஓவரா கழுவி ஊத்துறாங்க. அது நான் பார்த்து நிறைய ரிவ்யூ, எல்லா ரிவ்யூவர்ஸையும் நான் சொல்ல, பர்டிகுலரா 1-2 பேர் அந்த படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு படம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஹீரோனால அந்த படம் சொதப்பிக்கிச்சு, இந்த ஆக்டர்னால, அப்படின்லாம் கிடையாது. அந்த படத்துல கிட்டத்தட்ட வந்து 1000கணக்கான பேர் ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் அவங்களோட எஃபர்ட்டை பெஸ்டா கொடுத்து ஒரு அவுட்புட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு சில கண்டிஷன்ஸ்னால வந்துட்டு அது வந்து அவங்க ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போகுது. அதுக்காக நம்ம ஓப்பனா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம அதை ஓப்பனா கழுவி ஊத்திட முடியாது இல்ல. ஏன்னா அதில் கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சின்ன சின்ன குரூப்பா எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல. அவங்க நீங்க வந்து இப்போ அந்த ஹீரோ இவ்வளவு சேலரி வாங்குறாரு, அந்த ஹீரோயினுக்கு இவ்வளவு சேலரி, அந்த டைரக்டருக்கு இவ்வளவு சேலரி யோசிக்கிறோமே, அவங்களுக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற சேலரி என்னமோ டெய்லி அந்த வேஜஸ் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்பவே கம்மி. அவங்களோட டெய்லி இதுக்காக மட்டும் தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களோட இதுவும் அதுல உழைப்பும் அதுல கலந்துருக்கு. ஸோ நம்ம என்னால எனக்கு அதனால தான் ஒரு மூவியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேச மனசே வராது. நான் எப்பயுமே அந்த மூவிஸ்ல இருக்க நல்ல விஷயங்கள் தான் பார்ப்பேன். வந்து எனக்கு இப்பத்துல இருந்து இல்லை, நான் அப்போ இப்போ காலேஜ் 12th படிக்கும்போதே வந்து என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, ஏன்னா நிறைய படத்துக்கு போறியடா இப்போ இது மாதிரி மூவி ரிவ்யூ போடு போடு போடு. நீங்க 12th படிக்கும்போது அது வந்து 2019 18 to 19 நீ 12th படிச்ச. ஸோ நீ அப்போ வந்து யூடியூப்லாம் வந்து அப்போ நீ போட்டுருந்தா நீ இப்போ வந்து ஒரு யூடியூபரா இருந்திருப்ப. இது வந்து கிட்டத்தட்ட லேட், ஒரு 6 years லேட். எவ்வளவு முடிஞ்சுக்குது? அரை மணி நேரத்தை தாண்டி போய் அரை மணி நேரமா? நான் ஏதோ 20 நிமிஷம் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 29 நண்பா. அப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய கட் பண்ணணும். கட் பண்றது இல்ல இல்ல, நான் நடுவில் ஒரு ஃபோன் வேற வந்துச்சுரா, அதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணலாம். ஆனா இப்போ வரைக்குமே நம்ம கேமராவே ஃபேஸ் பண்ணல. அவன் இவன் சொன்னது கரெக்ட் தான். நம்ம அவன் நீங்க முதல்ல கேமராவை ஃபேஸ் பண்ணுங்க. நான் இப்ப கூட அந்த தைரியம் இல்லாம தான் நாம ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி சொல்றோம். கேமராவை ஃபேஸ் பண்ணி பேசுறதுனா வந்து நடுவில் வந்து இப்போ நீங்க நான் இப்போ எப்படி சொல்றது, ஒரு இன்சிடென்ட் ரிலேட்டடாக ஏதாவதுனா அவங்க கிட்ட நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ நம்ம 1-to-1 நீ நானும் தான் பேசிட்டு இருக்கோம். நான் ஆரம்பிக்க போறோன்றது இப்போ பேசிட்டு இருக்கோம். கரெக்ட், புரியுது. ஸோ ஆனால் நிறைய நல்ல நல்ல யூடியூப் சேனல்ஸ் வந்து நான் பார்க்குறேன். நானே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன். இப்போ நான் பார்த்தேன்னா அந்த ஒரு யூடியூப்லேயே வந்து இப்போ நம்பர் 1 ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக பார்த்தோன்னா அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவர் சொன்ன வேர்டை நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் யூடியூபர் யூ ப்ளீஸ் புட் 100 வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்ட். இது வந்து பண்ணுவோம். வீடியோ 99 வீடியோஸ் இருக்கு. இன்னும் 99 வீடியோஸ் பண்ணுவோமா இன்னும்? நம்ம நம்பிக்கைப்பா அதான் பாயிலாம் 20 மூடிய வச்சுட்டு போகிற மாதிரி நம்ம வந்துச்சுன்னா 20-25 வீடியோவில் இல்லை நான் வந்து பண்ணணும் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ 2 பார்ட்டாக போட்டுருமா? பார்ட் 1 இது நல்லா இருக்குமானே எனக்கு தெரியல. முதல்ல எனக்கு வந்து இது இவ்வளோ இது வந்து 10 to 15 minutes வீடியோ தான். நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக கண்டென்ட் கொடுத்துட்டோம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்னா நம்ம பேசுறோம். நம்மளுக்காக உண்மையாலே நீ எதுக்கு நான் சொன்னேன் ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லிட்டேன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு வந்த அதை சொல்லு ஃபர்ஸ்ட். இப்படி கேட்டா சொல்லுப்பா என்னப்பா? நான் வந்து ஏதோ திடீர்னு எனக்கு வந்து அப்பையிலேருந்தே ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. நான் அடிக்கடி உங்ககிட்ட சும்மா வந்து தூவி விடுவேன் காத்துல வந்து பறக்கிற மாதிரி. நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறேன்பா, இந்த கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு நண்பா, நம்ம பேசுறது ஃபன்னா இருக்கு நண்பா, நமக்குள்ள வந்து பைத்திய மாதிரி பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். புரியுது. சரி முடிச்சது. ஓகே, தேங்க்ஸ். அதுக்கு வந்து சப்போர்ட் ஃபர்ஸ்ட். அது வந்து நீங்க எல்லாரும் தான் வந்து அந்த சப்போர்ட்டை பண்ணணும். ஏன்னா வந்துட்டு எவ்வளோ யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க. இல்லை இதை இப்படி மாற்றி பண்ணா நல்லா இருக்கும், இல்லை இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னான்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, எது வந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு பெட்டரா கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ
கெஞ்சலா நினைச்சுக்காதீங்க. நான் ஓப்பனா என்ன சொல்றேன்னா சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா கமெண்ட்ல நீங்க போடுங்க இதெல்லாம் நல்லா இல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து எங்களால் பெட்டரா கொடுக்க முடியுது நாங்க பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் ஒரு இது. ஸோ அதுக்காக தான் நாங்க இது பண்றோம். ஸோ எவ்வளவு பேர் நினைச்சிருப்பாங்கல்ல இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்க ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணா, அவருக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக யூடியூப்ல இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு என்னன்னா வந்து ஃபேஸ் வந்து எப்படி சொல்றது, என்ன சொல்லுவாங்க, ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவருக்கு பிடிக்கலன்றதால அவனோட ஸ்டார்டிங் ஆமா இவரை நான் இவ்வளவு சம்பாதிச்சு நான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்ததே பெரிய விஷயம். நான் எல்லாம் 7 மாசம் ஆரம்பிச்சேன். ஆமா ஆரம்பிச்சிருக்கலாம். அது அதாவது நாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசுவோம், அதுதான் 7 மாசத்துல எப்படி வந்து 7 ஒரு டைம் ஆச்சு நான் வந்து சொல்லிருப்போம். எனக்கு என்ன பையன் நம்ம எதை கலாச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். அது எனக்கு உண்மையில சொல்லணும், என்னை பத்தி நல்லதா ஒரு விஷயம் சொன்னா நான் 2 நிமிஷம் சந்தோஷப்பட்டு மறந்துடுவேன். பட் நம்மள பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவாவோ இல்லை நம்மள கலாச்சிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. நான் அதனாலதான் பயந்தேன். அது ஏன் நம்ம பயப்படுறோம், நம்ம வந்து ஏகப்பட்ட டிஸ்கஸ்டிங்கான சில விஷயத்த நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம், அதனால நம்ம பயப்படுறோம். புரியுது. ஸோ இப்போ ஃபேஸ் பண்ணாதான் வந்து ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்ஸ்.